இடமா வாங்குறனாலும் சரி இல்ல வீடு கட்டுறனாலும் சரி முன்பணம் வந்து ₹1 நமக்கு கட்ட நீங்க தேவையில்லை. முன்பணம் எதுவுமே இல்லாம நம்ம கிரையும் பண்ணியும் கொடுத்துருக்கோம். ஸ்டார்டிங் ஸ்கொயர் ஃபீட் ₹688. அவ்வளவுதானா? அவ்வளவுதான். கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு அக்ரிமெண்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதுல வந்து இந்த சிமெண்ட் தான் வரும், இந்த கிரில் இந்த ஸ்டீல் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம், இந்த கிரேடு நம்ம காங்கிரீட் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். எல்லா மெத்தடும் உங்களுக்கு எல்லாமே உள்ள கொடுத்துருவோம். ஓன் லே அவுட். ஓகே. நம்ம பேங்க் லோன் எல்லாமே ஃபெசிலிட்டி நம்ம பண்ணி கொடுத்துட்றோம். உங்கள் கையில் ₹1 கூட இல்லாட்டியும் பரவாயில்லங்க. ஸோ இங்கே வந்து இடம் வீடு வந்து நம்ம பிரதர் வந்து கட்டி கொடுத்துட்றாங்க. அதாவது பார்த்திங்கன்னா வந்து நம்ம கோயம்புத்தூர் கிணத்துக்கடையில் ஈஸ்வர் இன்ஜினியர் காலேஜுக்கு பேக் சைட்லேயே பார்த்திங்கன்னா வந்து வெறும் ₹13.5 லட்சம் தாங்க வீடு. நீங்கள் வந்து இதுக்கு மேலே வந்து ₹1 கூட கொடுக்க தேவையில்லை. ₹13.5 லட்சம் நம்ம பிரதர் வந்து கட்டி கொடுக்குறாங்க. பிரதர் வணக்கங்க, எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலாக வந்து சைட்டே சூப்பராக இருக்குது, நல்லா நீட்டாக இருக்குங்க. எப்படிங்க பிரதர் இவ்வளோ பட்ஜெட் கம்மியாக கொடுக்குறீங்க? ரெண்டாவது முன்பணமே வேணான்றீங்க. முன்பணமே வேணாங்க. நீங்க இடமா வாங்குறனாலும் சரி இல்ல வீடு கட்டுறனாலும் சரி முன்பணம் வந்து ₹1 நமக்கு கட்ட நீங்க தேவையில்லை. வேண்டாம். என்னங்க எனக்கு அதான் பக்குன்னு இருக்கு. எங்கேயாவது ஒரு ₹50,000 ₹1 லட்சம் முன்பணம் வந்து கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. நிறைய இடத்துல நம்மளும் ஷூட் எடுத்துருக்கோம், கேட்பாங்க. பேலன்ஸ் வந்து லோன் போய்க்கலாம்னு சொல்லுவாங்க. நீங்கள் பணமே வேணான்றீங்க. எனக்கு அதுதான் மெயின் ஃபர்ஸ்ட் ஓன் லே அவுட். ஓகே. நம்ம பேங்க் லோன் எல்லாமே ஃபெசிலிட்டி நம்ம பண்ணி கொடுத்துட்றோம். சரிங்க. கஸ்டமர் கண்ணு முன்னாடி எல்லா ஒர்க்கும் நம்ம பண்ணி கொடுத்துட்றோம். சரிங்க. இதில் வந்து மறைச்சு பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஓகே. முன்பணம் எதுவுமே இல்லாமல் நம்ம கிரையும் பண்ணியும் கொடுத்துருக்கோம். ஓகே. வீடு கட்டுறதுக்கு பில்டிங் பிளான் அப்ரூவ் உள்ள போயிருக்குங்க. அது எப்படியும் ஒரு 4 days 5 days ஆயிரும். முடிஞ்சது அப்படின்னா 10ஆம் தேதியிலிருந்து பில்டிங் ஒர்க் ஸ்டார்ட் ஆயிரும். ஓகே. மார்ச் 10ஆம் தேதி நீங்கள் சைட்டுக்குள்ளே வரீங்கன்னா ஒரு 4 பில்டிங் வேலை நடக்கும். ஓகே. மார்ச் 10 வந்து இங்கே 10லேருந்து பூஜை போட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சூப்பருங்க. ஆக்சுவலாக எனக்கே ஷாக்கிங்காக இருக்குங்க. கோயம்புத்தூர்ல வந்து ஒரு 50 கிலோமீட்டருக்கு அவுட்டரில் பார்த்தீங்கன்னா வந்து எங்கேயாவது வீடோ இல்லை இடமோ வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க, அதாவது ஒரு ₹13.5 லட்சம் வந்து கொடுக்குறாங்கன்னா பெரிய ஆச்சரியமே பட தேவையில்லை. ஏன்னா அந்த இடத்துல வந்து லேண்டு பார்த்தீங்கன்னா ஒரு சென்டே பார்த்தீங்கன்னா வெறும் ₹1 லட்சம் ₹1.5 லட்சம் வந்து கொடுப்பாங்க. ஈஸியாக வந்து கொடுத்துடலாம். பட் கிணத்துக்கடவுக்கு நியரில் பார்த்தீங்கன்னா வந்து அதுவும் ஈஸ்வர் இன்ஜினியரிங் காலேஜுக்கு பேக் சைட்லேயே நம்ம சைட்டுக்கும் அதுக்கும் ஒரு காம்பவுண்டு தாங்க வித்தியாசம். ஸோ அந்த இடத்துல வந்து இந்த அளவுக்கு ரேட்டு கம்மியாக கொடுக்குறது எனக்கு ஆச்சரியமாகவே இருக்குது. ஸோ பின்னாடி வந்து ஒரு வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்குங்க, நல்லா சூப்பராக கட்டி கொடுத்துட்ருக்காங்க. பிரதர் இப்போ வந்து நீங்கள் இவ்வளோ பட்ஜெட் கம்மியாக கொடுக்குறீங்க, எப்படி மெட்டீரியல்லாம் நல்ல குவாலிட்டியாக கொடுப்பீங்களா? நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அக்ரிமெண்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். சரிங்க. அதில் வந்து இந்த சிமெண்ட் தான் வரும், இந்த கிரில் இந்த ஸ்டீல் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், ஓகே, இந்த கிரேடு நம்ம காங்கிரீட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எல்லா மெத்தடும் உங்களுக்கு எல்லாமே உள்ளே கொடுத்துருவோம். ஓகே. அது மென்ஷன் பண்ணி கொடுத்துட்றீங்க. எல்லாம் மென்ஷன் பண்ணி அக்ரிமெண்ட்டில் என்ன இருக்கோ அதை தான் வந்து அதை உங்களுக்கு அவுட்புட்டாக வெளியும் வரும். ஓ சூப்பருங்க. இப்போ டைல் செலெக்ஷன் கூட பார்த்தீங்கன்னா கிளைண்ட்டை நாங்கள் ஷாப்புக்கு கூப்பிட்டு போயிடுவோம். அவங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருக்கோ அதை அவங்க தாராளமாக நாங்கள் எடுத்துக்கலாம். அவங்க இந்த பட்ஜெட்டுக்கு கஸ்டமரோட கஸ்டமைஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமைஸ் தான். வேற லெவலு சொக்க தங்கமாக நம்மளுக்காக வந்திருக்காருங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறது தான், பிரதர் ரேட்டு கம்மியாக கொடுக்குறேன், நீங்கள் எதுவுமே கேட்கக்கூடாது, நான் கொடுக்குறத வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லாமல் ஸோ என்ன கேட்குறீங்களோ அதையும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. உண்மையிலே வந்து சூப்பரான ஒரு விஷயம். இப்போ பிரிக்ஸ் எல்லாம் என்ன மாதிரி பிரிக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க? ஃப்ளையாஸ் பிரிக்ஸ் யூஸ் பண்ணுறேங்க. ஃப்ளைஹவர்ஸ். ஓகேங்க. இல்லை குவாலிட்டி செக்கிங் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மகிட்ட வருதுங்க. சரிங்க. அதுக்குன்னா சர்டிஃபிகேட் வேணாலும் நான் வாங்கி கொடுத்துட்றேன். ஓகே. ஸோ இப்போ வீடு அப்படின்றப்போ வந்து எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் நீங்கள் கட்டி கொடுப்பீங்க? 1 BH நீங்கள் கட்டி கொடுக்குறீங்க சார். 1 BH நம்மளுக்கு ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 சதுரடி இடம், அதில் வந்து ஒரு 420 சதுரடி உங்களுக்கு பில்டிங் ஏரியா வரும். ஃபுல் அண்ட் ஃபுல் கீ வந்து ஹேண்ட் அவுட் கொடுக்குற வரைக்கும் எல்லா ஒர்க்கும் நாங்கள் முடிச்சு கொடுத்துறோம். அதுக்கு தான் ஸ்டார்டிங் பிரைஸாக வெறும் 13,50,000 மட்டும்தான். ஓகே. அது ஃபுல் அண்ட் பேங்க் லோன் பண்ணி கொடுத்துறோம். நீங்கள் கையில் இருந்து 50,000 1 லட்சம் 2 லட்சம் எதுவுமே நீங்கள் எனக்கு கொடுக்கவே தேவையில்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் 0% தான். ஓகே. அப்படியுமே வந்து இல்லை என்னோட திருப்திக்காக எப்படி அது வந்து நான் பேலன்ஸ் வந்து லோன் தானே போகணும், என் கையில் ஒரு 1 லட்சம் 2 லட்சம் இல்லை ஒரு 5 லட்சம் ரூபா இருக்குது, கொடுத்துற பேலன்ஸ் லோன் போனாலும் போய்க்கலாம், தாராளமாக பண்ணிக்கலாம். பட் இது வந்து யாருக்காகனா அந்த மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் இந்த வாடகை வீட்டில் இருக்கவங்க. சார் ஒன்றுமே இல்லை, வாடகை வீட்டில் இது வரைக்கும் குடி இருக்கிற என்னால் ஒரு வீடு வாங்க முடியல இடம் வாங்க முடியல யோசிக்கிறவங்களுக்கு இது சரியான ஆஃபர். அவ்வளோதான் சொல்ல முடியும். அவ்வளோதாங்க, சிம்பிளாக முடிச்சிட்டாரு பார்த்தீங்களா. இதுதாங்க விஷயமே. இப்போ வாடகை வீட்டில் வந்து ஒரு மாதமானோ வந்து ஒரு 10,000 நீங்கள் கொடுக்குறீங்களா, தாராளமாக வாங்க. உங்கள் சொந்த வீடு. ஆமாம், சொந்த லைஃப்லாம் நீங்கள் இருக்க போகிறீங்க. ஆமாம், நிலத்துக்கு ஆகாயத்துக்கு உங்களோட இடம் தான் இது. 1.5 சதுரடி வாங்கலாம் சரி, உங்களுக்கு 1500 சதுரடி வாங்கலாம் சரி, அது உங்களோட ஓன் பூமி. அவ்வளோதான்.
கண்டிப்பாங்க. கோயம்புத்தூர் நியரில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய டெவலப்மெண்ட் போயிட்டு இருக்குங்க. பிரதர், என்னென்ன டெவலப்மெண்ட்லாம் இருக்குங்க நியர்பை? சார் இப்போ மெயின் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸ்வர் இன்ஜினியரிங் காலேஜுக்கு பேக் சைடை நம்ம சைட் கொடுத்துருக்கோம். இருக்குங்க. ரெண்டாவது இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வரப்போகுதுங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம லேஅவுட்ல இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கேர்சாஃப்ட் ஐடி கம்பெனி இருக்குங்க. ஓகே ஓகே. ஒர்க்கிங்கில் இருக்குது, இப்போ வேலை நடந்துட்டு இருக்கு, ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுபோக கிராஃப்ட்மேன் ஆட்டோமேஷன் கம்பெனி இருக்குங்க. அதோட ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து தென்னம்பாளையத்தில் இருக்குது, அது செகண்ட் யூனிட் தான் இங்கே போட்டிருக்காங்க. அது ஒர்க் எல்லாம் போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் ஒர்க் பண்ணுறக்கூடிய இடம் தான் அது. ஓகே ஓகேங்க. ஸோ டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் கிணத்துக்கடவுலேருந்து ஒரு 5 நிமிஷம் பயணத்தில் நம்ம சைட்டுக்கு வந்துடலாம். சைட்டுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா உக்கடத்துலேருந்து பஸ் இருக்குங்க. உக்கடத்தில் டேரெக்டாக நம்ம சைட்டுக்குள்ளே பஸ் இருக்குது. பொள்ளாச்சியிலிருந்து பஸ் இருக்குங்க, நெகமத்திலிருந்து பஸ் இருக்குது. முன்னாடி ஆர்ட்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டாப்புக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி, பல்லடம், மெயின் பல்லடத்துக்கு பஸ் இருக்கு. அதாவது எல்லா சைடும் போயிட்டு வர மாதிரி உங்களுக்கு 4-வே கனெக்டிவிட்டி இருக்கிற மாதிரி உங்களுக்கு பஸ் வசதிகள் வந்து இருக்குங்க. ஆனால் ஃபியூச்சரில் வந்து குழந்தைங்க படிக்கணும் அப்படின்றப்போ வந்து உங்களுக்கு காலேஜ் வந்து ஆப்போசிட்லேயே இருக்குது. அப்படி இல்லாட்டி உங்களுக்கு நியர்பை கிணத்துக்கடவுல என்னென்ன காலேஜஸ் இருக்குங்க சார்? அக்ஷயா இருக்குது, அர்ஜுன் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, விஎஸ்பி இருக்குது, விவேக் வித்யாலயா ஸ்கூல் இருக்குது, சிபிஎஸ் ஸ்கூல், கிட்ஸ் பார்க் இருக்குது, கவர்மெண்ட் ஹை செகண்டரி ஸ்கூல் இருக்குது. எல்லா ஸ்கூல், காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எல்லாமே நம்ம சைட்டு பக்கத்துலேயே நியர் ஒரு 5 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் எல்லாமே இருக்குது சார். இப்போ கிணத்துக்கடவுலேருந்து வரணும் அப்படின்னா நம்ம சைட்டு அமைஞ்சிருக்கக்கூடிய ஊர் பேர் என்னதுங்க? கொண்டம்பட்டி வில்லேஜ். பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஜஸ்ட் வந்து 500 மீட்டருக்குள்ளே வந்து நம்ம சைட்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாம். சரிங்களா? ஸோ இங்கேயுமே வந்து உங்களுக்கு மல்லிகை கடை, கிராசரி, அதாவது தேவையான அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடிய எல்லாமே வந்து இங்கே இருக்குது. ஏன்னா வந்து இது ஊருன்றப்போ வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். தாராளமாக வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாங்க. ஸோ வீடை வந்து நீங்கள் வந்து பின்னாடி பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு கஸ்டமர் வந்து வேறு மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ணி கொடுத்து அவங்களோட கஸ்டமைஸில் அவங்க மாற்றிருக்காங்க. கண்டிப்பாக. ஸோ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா வந்து கஸ்டமைஸாக வாஸ்து முறைப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பக்கம் எனக்கு ரூம் வேணும், இங்கே கிச்சன் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கஸ்டமைஸாக கேட்கும்போது பண்ணி கொடுப்பாங்க. இவங்களே 2-3 பிளான்லாம் உங்கள்கிட்ட காமிப்பாங்க. எனக்கு அதாவது வாஸ்து முறைப்படி ஒரு 4-5 பிளான் காமிக்கும் போது தான் நம்ம ஆப்ஷன் 2D பிளான், 3D பிளான் எல்லாமே நாங்கள் போட்டு கொடுத்துருவோம். சரி. உங்களோட வீடு அவுட்புட்டில் இதுதான் வரும், இப்படித்தான் வரும் அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருவோம் டிராயிங்கில். ஓகே. ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த பட்ஜெட்டில் நீங்கள் கொடுக்குறீங்க, வேறு கஸ்டமர் வாங்கிக்கணும்னு சொன்னாங்க. இப்போ யாராச்சும் வாங்க வர்றவங்க அந்த கஸ்டமர்கிட்ட ஏதாவது சின்னதாக ஒரு இது பேசிக்கலாமா? தாராளமா ஃபோன் நம்பர் நான் கொடுத்துறேன், எத்தனை நம்பர் பிளாட்டும் கொடுத்துறேன். அவங்க கிரையும் பண்ண டாக்குமெண்ட் காப்பி வேணாலும் நான் காமிக்கிறேன். தாராளமாக அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். அவங்க இது வரைக்கும் எனக்கு எவ்வளோ அமௌண்ட் கையில் கொடுத்துருக்காங்க கிரையத்துக்கு அப்படின்னு தாராளமாக நீங்கள் வெளிப்படையாகவே நீங்கள் கேட்டுக்கலாம். ₹1 கொடுக்காமே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண கஸ்டமர் இருக்காங்க. ஓகே. ஸோ இது இல்லாமல் வந்து அந்த பட்ஜெட்டுக்குள்ளேயுமே இடம் ப்ளஸ் வீடும் கட்டி கொடுக்குறீங்க. அடுத்தடுத்து வந்து ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் மார்ச் 10லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சொன்னீங்க. ஓகே. ஸோ இந்த அளவுக்கு ரேட்டு கம்மியாக கொடுத்துட்ருக்காங்க. இல்லைங்க, எனக்கு இடமா வந்து வேணும், வீடு வந்து நான் ஒரு 6 மாதம் இல்லை 1 வருஷம் கழிச்சு நான் கட்டிக்கிறேன், ஸோ உங்கள்கிட்டே கட்டிக்கிறேன், இல்லை நான் வந்து தனியாக கட்டிக்கிறேன், அதுன்றது அவங்களோட விருப்பத்தை, தனிப்பட்ட இடமா வேணும் அப்படின்னா இங்கே ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுக்குறீங்க? ஸ்டார்டிங் ஸ்கொயர் ஃபீட்டு ₹688. அவ்வளோதானா? அவ்வளோதான். இன்னைக்கு ஒரு நாளைக்கு நம்ம சராசரியாக ஒரு ₹1000 வரைக்கும் நம்ம செலவு பண்ண போகிறோம். ஓகே. மாதத்தில் பார்த்தீங்கன்னா 30,000 வரைக்கும் ஒரு ஃபேமிலியில் எக்ஸ்பென்சிவ் ஆகுது. ஐட்டம் இருக்கு. நீங்கள் ஒரு நாளைக்கு ₹688 எடுத்து வச்சா கூட மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 60 நாள் ஒரு 60 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு உங்கள் பேரில் இருக்கும். இங்கே பாருங்க, ஐடியாவை அள்ளி கொடுக்குறாருங்க. எங்கெங்கே இருந்தார் இவர் எவ்வளோ? ஸோ இந்த அளவுக்கு ரேட்டு வந்து கம்மியாகவும் கொடுத்துட்ருக்காங்க. நியர்பை வந்து உங்களுக்கு ரோடு அக்சசபிள் இருக்குது, காலேஜ் இருக்குது, ஐடி பார்க், கிணத்துக்கடவு பெரிய ஹப்புங்க. இங்கேருந்து 5 மினிட் ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹாஸ்பிட்டலில், தேட்டர் கூட இருக்குது உங்களுக்கு. அதனால் வந்து உங்களுக்கு எல்லாமே டெவலப் பண்ண இடத்துல இவ்வளோ கம்மியாக வந்து கொடுத்துட்ருக்காங்க. இப்போ வரைக்கும் என்னால் நம்ப முடியாத ஒரு விஷயமாக தான் இருந்துச்சு. ஆனால் சைட்டு கூட்டு வந்து அவர் இந்த அளவுக்கு வந்து ஓப்பனாக ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆனது இதெல்லாம் காமிக்கிறேன்னு சொன்னதுக்கப்புறம் நம்மளால் நம்பாமே இருக்க முடியல. சீக்கிரமாக வாங்க, சைட்டு கம்மியாக தான் இருக்குது. நம்ம வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வந்து அடுத்தது புக் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுவாங்க. வீடு கண்டிப்பாக எல்லாருமே சொந்த வீட்டில் இருக்கணும். இப்போ நான் வந்து சொந்த வீட்டில் தாங்க இருக்கிறேன், நீங்கள் ஒரு சொந்த வீட்டில் இருக்கணுனால தான் நம்ம சேனலில் அதிகமாக சைட் வீடியோ வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ அப்படின்றப்போ ₹1 இல்லாட்டி பிரச்சனை இல்லை, தாராளமாக வாங்க. அதேமாதிரி முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன், நீங்கள் வந்து அக்கௌண்ட்டில் தான் வந்து சேலரி வாங்கணும்னு அவசியம் இல்லை. கேஷ் சேலரி வாங்க நம்ம லோன் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. சரிங்களா? பெட்டி கடை வச்சுருந்தாலும் நம்ம
உங்களுக்கு வீடு பண்ணி கொடுக்கலாம். அவங்களுக்கும் அந்த பட்ஜெட்டில் வந்து நீங்கள் வீடு பண்ணி கொடுத்துறோம். அவங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே பண்ணி கொடுத்துட்றோம். ஸோ பாருங்கள், ஏன்னா வந்து இப்போல்லாம் வந்து இப்போ ரோட்டில் கடை போட்டிருக்கவங்க வந்து லட்சத்தில் சம்பாதிக்கிறாங்க. அந்த டிரான்சாக்ஷன் வந்து காமிக்க முடியாது, எல்லாமே கேஷாகவே வந்து வாங்கிறதுனால வந்து டிரான்சாக்ஷன் காமிக்க முடியாது. கவலை வேண்டாம், அவங்களுக்கும் வந்து பிரதர் வந்து நல்லபடியாக வந்து உங்களுக்கு வீடு கொடுத்துட்றாங்க. வாங்க, நல்லபடியாக குடியிருங்க. சூப்பராக இருக்குது. சைட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டெவலப்மெண்ட் இருக்குது. எல்லா சைட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோடு கொடுத்துருக்காங்க. ஈபி லைன் இங்கே பாருங்கள், சைட்டில் ஆல்ரெடி கட்டிகிட்டு இருக்க வீட்டுக்கு ஈபி லைன் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு ஆர்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ அதேமாதிரி பார்த்திங்கன்னா வந்து ஒரு நல்ல சேஃப் அண்ட் செக்யூரான ஒரு இடமா தான் இருக்குங்க. இப்போ இதில் இன்னொரு காம்போவும் பிரதர் என்கிட்ட சொன்னாங்க. அதாவது இப்போ 13.5 லட்ச ரூபாய்க்கு வந்து ஒரு ஆப்ஷன் சொன்னாங்க, முன்பணம் இல்லாமல் இடம் ப்ளஸ் வீடு வந்து சொன்னாங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 3 விஷயம் வந்து இன்க்ளூட் ஆகாது எங்க பிரதர். ஸோ என்னென்னன்றதை நீங்கள் சொல்லிடுங்க. போர் வாட்டருங்க சார், உங்கள் வீட்டுக்கு தனியாக இண்டிவிஜுவலாக ஒரு போர் வாட்டர் போட்டுருவாங்க. 2வது காம்பவுண்ட் வால், 3வது சிசிடிவி கேமரா. இது 3 வந்து 13.5 லட்ச ரூபாய்க்கு வராதுங்க. ஸோ இதுலேயே ஒரு காம்போவாக வந்து வச்சுருக்காங்க. நீங்கள் எதுவுமே வந்து பண்ண தேவையில்லை, எல்லாமே வந்து நாங்கள் பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு காம்போ வச்சுருக்காங்க. அதையும் சொல்லிடுங்க. அது 14,90,000 வருங்க. ஓகேங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடம் மற்றும் வீடு, காம்பவுண்ட், போர்வெல், சிசிடிவி கேமரா, இது அனைத்தும் உங்களுக்கு வந்துடும். ஓகே. எல்லாமே பேங்க் லோனும் நாங்கள் பண்ணி கொடுத்துட்றோம். அதாவது நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு வீட்டில் ஒரு ரெஸ்ட் எடுங்க. ஒரு 4லேருந்து ஒரு 5 நிமிஷம் ஒரு 4 months. ஆமாம், ரெஸ்ட் எடுங்க. வீடு வந்து ஓப்பனிங் அன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து சாவியை கொடுத்து வர்றோம். அடுத்த நாள் வந்து நீங்கள் பால் காய்ச்சும் மாதிரி ஒரு விசிட் பண்ணுங்கள். வந்து நல்லபடியாக பால் காய்ச்சி உங்களுக்கு பால் சாப்பிட்டுட்டு நல்லபடியாக சாமி வேண்டிட்டு அவர் போயிடுவாருங்க. நீங்கள் ஜம்முன்னு உங்கள் சொந்த வீட்டில் குடியிருக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கஸ்டமருக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக சூப்பராக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ப்ரொமோட்டர் பேர் என்னதுங்கிறது? ஐயாஸ் ஹவுசிங் நம்பர். ரைட்டில் வந்து நம்ம என்ன சொன்னோமோ அதே மாதிரி தான் இருக்கும். நியர்பை என்னென்ன இருக்குன்றதை வாங்க, பிரதரே வந்து கூட்டு போய் காமிப்பாங்க. எல்லாமே நான் உங்களுக்கு எல்லா லொக்காலிட்டியும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்ததுக்கப்புறம் கூட வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் கூட நீங்கள் வந்து பண்ணலாம் தாராளமாக. சரிங்களா? நீங்கள் புக் பண்ணலேருந்து 10வது நாள் உங்கள் லேண்டு வந்து உங்கள் பேரில் ரிஜிஸ்ட்ரேஷன் நான் பண்ணி கொடுத்துட்றேன். ஓகேங்க. இப்போவும் சொல்கிறேன், ஒரு சதுரடி 688 ரூபா தான். எனக்கு சொந்தமாக இடம் இல்லை அப்படின்ட்டு இனிமேல் யாரும் கவலையே பட வேண்டாம். தேவையில்லை. உங்களுக்காக உங்களோட பூமி இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. கண்டிப்பாக வந்தீங்கன்னா தாராளமாக நம்ம பண்ணித்தரோம். கண்டிப்பாங்க. ஸோ நம்ம கோயம்புத்தூர் கிணத்துக்கடவுர் நியரில் ஈஸ்வர் இன்ஜினியர் காலேஜுக்கு பேக் சைட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க. மிஸ் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. 13.5 லட்ச ரூபா தான் வீடு, முன்பணம் தேவையே இல்லை. மாதம் இடத்துக்கு மட்டும் 4,100 ரூபா இருந்ததுன்னா 1.5 சென்ட் லேண்டு உங்கள் பேரில் வெறும் 4,100 ரூபா மட்டுமே. கண்டிப்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எல்லாத்தையும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ இன்னொரு மீட் பண்ண தமிழ் வாகர். பை.